ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சில வருடங்களுக்கு முன்பு இந்தியா தன்னுடைய விமானப்படையை வலிமைப்படுத்துவதற்கு பல முக்கியமான திட்டங்களை செயல்படுத்தினாங்க. இப்போ சமீப காலமா இந்தியா தன்னுடைய கடற்படையின் வலிமையை அதிகரிப்பதற்கு அதிக முனைப்பு காட்டி வர்றாங்க. சமீபத்துல இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பலை இந்திய கடற்படையில் இணைச்சிருக்காங்க. இதனை தொடர்ந்து எதிரிகளின் ரடார்களால கண்டுபிடிக்க முடியாத ஒரு அதிநவீன ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பலை இந்தியா லான்ச் செய்ய உள்ளாங்க. இந்த போர்க்கப்பல் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஒரு அதிநவீன போர்க்கப்பல். இந்த கப்பலோட செயல்திறன் மற்றும் இந்த கப்பல்ல இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எதிரிகளை மிரள செய்யக்கூடியதா இருக்கு. இந்த வீடியோல இந்தியா லான்ச் செய்ய உள்ள ஸ்டெல் தொழில்நுட்பம் கொண்ட ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பலோட சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்தியா எதற்காக இந்த போர்க்கப்பலை உருவாக்கி இருக்காங்க, இந்த போர்க்கப்பல்ல இருக்கக்கூடிய ஆயுதங்களோட செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்தியா வருகின்ற செப்டம்பர் 11ஆம் தேதி INS தாராகிரி அப்படிங்கிற ஒரு அதிநவீன ஸ்டெல் தொழில்நுட்பம் கொண்ட ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பலை லான்ச் செய்ய போறாங்க. இந்த போர்க்கப்பல் ப்ராஜெக்ட் 17A அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வருது. இந்த திட்டத்தின் கீழ் 7 போர்க்கப்பல்களை கட்ட இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்த INS தாராகிரி போர்க்கப்பல் ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட 5வது ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல். ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட 45,000 கோடி ரூபாய் செலவுல 7 ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்கள் கட்டப்பட்டு வருது. இந்தியா லான்ச் செய்ய உள்ள INS தாராகிரி போர்க்கப்பல் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வருது. இந்த போர்க்கப்பல் கிட்டத்தட்ட 75% இந்தியாவில் உருவாக்கப்பட்ட பாகங்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. INS தாராகிரி போர்க்கப்பல்ல பயன்படுத்தப்படும் எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் மெஷினரிஸ் இந்திய நிறுவனங்களிடமிருந்து வாங்கப்பட்டிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் மூலமா 100க்கும் மேற்பட்ட ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் பயனடைஞ்சிருக்காங்க. ப்ராஜெக்ட் 17A திட்டம் மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் 7 கப்பல்கள்ல 4 கப்பல்களை கார்டன் ரிச் ஷிப்பில்டிங் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் நிறுவனம் உருவாக்குறாங்க. மீதமுள்ள 3 போர்க்கப்பல்களை மேசகன் டாக் லிமிடெட் நிறுவனம் உருவாக்கி வர்றாங்க. இந்த ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் 7 கப்பல்கள் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு கூடுதலா இன்னும் 7 ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்களை கட்ட இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. தாராகிரி போர்க்கப்பல் ஸ்டெல் தொழில்நுட்பம் கொண்ட கைடட் மிசைல் ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல். இந்த போர்க்கப்பலை டைரக்டரேட் ஆஃப் நேவல் டிசைன் அப்படிங்கிற அமைப்பு டிசைன் செஞ்சிருக்காங்க. இதே அமைப்பு தான் இந்தியாவின் முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பலான INS விக்ராந்த் போர்க்கப்பலையும் டிசைன் செய்தது. டைரக்டரேட் ஆஃப் நேவல் டிசைன் இந்த கப்பலோட டிசைனை 2013ஆவது வருடமே டிசைன் செஞ்சிட்டாங்க. இந்த போர்க்கப்பல் ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட போர்க்கப்பலா உருவாக்கப்பட்டு வருது. ஸ்டெல்த் தொழில்நுட்பம் அப்படின்னா எதிரிகளோட ரடார்களால இந்த போர்க்கப்பலை கண்டுபிடிக்க முடியாது. INS தாராகிரி போர்க்கப்பல் காம்போசிட் மெட்டீரியல்களால் தயாரிக்கப்பட்டிருக்கு. இதனால எதிரிகளின் ரடார்களால இந்த போர்க்கப்பலை கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த போர்க்கப்பல்ல பிரத்யேகமா ரடார் அப்சர்விங் கோட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கோட்டிங் ரடார் சிக்னல்ஸை ரிஃப்ளெக்ட் செய்யாமல் உள்வாங்கிக் கொள்ளும். இதன் மூலமா இந்த போர்க்கப்பல் கடலில் எந்த பகுதியில இருக்கு அப்படின்னு எதிரிகளால் எளிதில் கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த போர்க்கப்பல்ல லோ அப்சர்வபிள் ரடார் டிரான்ஸ்பேரண்ட் டெக்னாலஜி பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த தொழில்நுட்பமும் இந்த போர்க்கப்பலோட ஸ்டெல் திறனை அதிகரிக்குது. இந்த போர்க்கப்பல் லோ இன்ஃப்ராரெட் சிக்னேச்சர் கொண்ட கப்பலா வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதனால மிசைல்கள்ல உள்ள இன்ஃப்ராரெட் சீக்கர்களால் இந்த கப்பலை அவ்வளவு எளிதா கண்டுபிடிக்க முடியாது. தாராகிரி ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல் 6670 டன் எடை கொண்ட போர்க்கப்பல். இந்த போர்க்கப்பல் 149 மீட்டர்
மீட்டர் நீளமும் 17.8 மீட்டர் அகலமும் 9.9 மீட்டர் உயரமும் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான போர்க்கப்பல். INS தாராகிரி போர்க்கப்பலை இயக்குறதுக்கு 6000 கிலோவாட் திறன் கொண்ட 2 மேன் டீசல் இன்ஜின்கள் பயன்படுத்தப்படுது. அதே போன்று ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட 2 கேஸ் டர்பைன்களும் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த போர்க்கப்பல்னால அதிகபட்சமா 59 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். ஃப்ரிகேட்ஸ் போர்க்கப்பல் அப்படிங்கிறது டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பலை விட சிறிய ரக போர்க்கப்பல். இந்த வகை போர்க்கப்பல் தான் உலகின் பெரும்பாலான கடற்படைகள் பயன்படுத்துவாங்க. டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்கள் உலகின் வெகு சில நாடுகளால் பயன்படுத்தப்பட்டு வருது. INS தாராகிரி போர்க்கப்பலோட ரேஞ்ச் கப்பல் பயணிக்கக்கூடிய வேகத்தை பொறுத்து மாறுபடும். இந்த போர்க்கப்பலை 52 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல இயக்கணும்னா 4600 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். அதுவே 30 இருந்து 32 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல இயக்கணும்னா 10200 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த கப்பல்களால் பயணிக்க முடியும். INS தாராகிரி போர்க்கப்பலை இயக்குறதுக்கு 115 செயலர்கள் மற்றும் 35 ஆபீசர்கள் தேவைப்படுவாங்க. இந்த போர்க்கப்பல்ல 2 ரடார் சிஸ்டம் இருக்கு. அதுல ELM 2248 MF ஸ்டார் S பேண்ட் AESA ரடார் பிரதான ரடார் சிஸ்டமா செயல்படும். இரண்டாவதா இந்திரா LTR 25 L பேண்ட் சர்ஃபேஸ் சர்ச் ரடார் சிஸ்டம் இந்த கப்பல்ல பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த ரடார் சிஸ்டம் ஒரு செகண்டரி ரடார் சிஸ்டமா இந்த கப்பல்ல பயன்படுத்தப்பட உள்ளது. INS தாராகிரி கப்பல்ல 8 பிரம்மோஸ் ஆன்டிஷிப் மிசைல்கள் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ஆன்டிஷிப் மிசைல்னால 600 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள கப்பல்களை தாக்கி அழிக்க முடியும். இந்த கப்பலை நோக்கி வரக்கூடிய வான் அச்சுறுத்தல்களான ஃபைட்டர் ஜெட்ஸ், ட்ரோன்ஸ் மற்றும் ஆன்டிஷிப் மிசைல்களை இடைமறித்து தாக்குவதற்கு 32 பேரக் 8 ER சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்கள் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த மிசைல்கள்னால குறைந்தபட்சமா 70 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 100 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல்கள் மாக் 3 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்கக்கூடியது. மாக் 3 அப்படிங்கிறது ஒலியின் வேகத்தை விட 3 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கும். இந்த கப்பலை பயன்படுத்தி ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் ஆபரேஷன்களையும் கேரி அவுட் செய்ய முடியும். ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்வதற்கு 2 ட்ரிபிள் டார்பிடோ டியூப்ஸ் இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து 2 RBU 6000 ஆன்டி சப்மரின் ராக்கெட் லான்ச்சர்களும் இந்த போர்க்கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆன்டி சப்மரின் ராக்கெட் லான்ச்சர்கள்னால குறைந்தபட்சமா 600 மீட்டர் தூரத்துல இருந்து அதிகபட்சமா 4200 மீட்டர் தூரத்துல உள்ள நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிக்க முடியும். INS தாராகிரி போர்க்கப்பல்ல இருந்து ஹெலிகாப்டர்களையும் ஆபரேட் செய்ய முடியும். இந்த போர்க்கப்பல்ல 2 HAL துரு ஹெலிகாப்டர்கள் இல்லனா 2 சீக்கிங் MK-42B ஹெலிகாப்டர்களை நிறுத்தி வைக்க முடியும். இந்த போர்க்கப்பல்ல DRDO நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட சக்தி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த சக்தி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் சிஸ்டத்தினால இந்த கப்பலை நோக்கி வரக்கூடிய வான் அச்சுறுத்தல்களான ஆன்டிஷிப் மிசைல்ஸ், ட்ரோன்ஸ், ஏர்கிராப்ட் போன்றவற்றை தாக்கி அழிக்க முடியும். INS தாராகிரி போர்க்கப்பல்ல பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஹம்சா NG ஆக்டிவ் பாசிவ் சோனார் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த சோனார் சிஸ்டத்தை பயன்படுத்தி எதிரிகளின் போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களின் நடமாட்டத்தை கண்காணிக்க முடியும். இந்த போர்க்கப்பல்ல CMS 17A அப்படிங்கிற அதிநவீன காம்பாக்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த காம்பாக்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை பயன்படுத்தி தான் இந்த கப்பல்ல இருக்கக்கூடிய மிசைல்ஸ் மற்றும் டார்பிடோக்களை லான்ச் செய்ய முடியும். ஒரு யுத்த நேரத்துல இந்த காம்பாக்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மிகவும் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணும். இந்த போர்க்கப்பல்ல ஒரு ஓட்டோ மெலோரா 76 mm நேவல் கன் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த நேவல் கன்னால ஒரு நிமிடத்துக்கு 120 ரவுண்ட்ஸ் ஃபயர் பண்ண முடியும். இந்த நேவல் கன்னை பயன்படுத்தி குறைந்தபட்சமா 16 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 40 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்ஸை தாக்க முடியும். அடுத்து இந்த போர்க்கப்பல்ல 2 AK-30 க்ளோஸ் இன் வெப்பன் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த க்ளோஸ் இன் வெப்பன் சிஸ்டத்தை பயன்படுத்தி குறைந்தபட்சமா 4 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 5 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்ஸை தாக்க முடியும். இந்த AK-630 நேவல் கன்னால ஒரு நிமிடத்துக்கு 10,000 ரவுண்டுகள் வரைக்கும் ஃபயர் பண்ண முடியும். இது போன்ற பல
பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் இந்த INS தாராகிரி ஸ்டெல்த் ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல். இந்த போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இணைவதன் மூலம் இந்திய கடற்படையின் வலிமை பல மடங்கு அதிகரிக்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.